இன்னைக்கு பார்க்க போறது ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ். ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ்னா if a polynomial equation contains certain unwanted terms, we can remove those terms by making a change of x equal to y plus h. இந்த சப்ஸ்டியூஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்க எக்ஸ் ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் நமக்கு ஞாபகம் வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஹெச். இதுல ஹெச்ன்றது என்ன அப்படின்றத நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஹெச்ன்றது மைனஸ் coefficient of x power n minus 1 divided by n. Okay, so இது examples பார்க்கும்போது clear-ஆ புரியும். Just இது one words-காக ஞாபகம் வச்சுக்கலாம். h equal to minus coefficient of x power n minus 1 divided by n. Okay, இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு quadratic equation கொடுத்துருக்கும் போது x term அப்படின்னும் போது h equal to minus b by 2. ஸோ அதாவது எக்ஸ்ட்ராமா ரிமூவ் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராமா ரிமூவ் பண்ணணும்னா ஹெச் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தானே டிவைடட் பை n இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராமா ரிமூவ் பண்ணணும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு இந்த 2 அதுக்கு நெக்ஸ்ட்ல 2 தானே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே. ஸோ நம்ம 2 போடணும் எக்ஸ் டேர்ம்னா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னா என்ன போடணும்? கீழே 3 போடணும். எக்ஸ் கியூப் டேர்ம்னா 4 போடணும். எந்த டேர்ம் ரிமூவ் பண்ணுமோ அது பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட்டை இங்க மேல போடணும். மைனஸ் மறந்துடக்கூடாது சைன். இதுதான் வந்து ரிமூவ் பண்றதுக்கான ஃபார்மட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிமூவ் த எக்ஸ் டேர்ம் ஃப்ரம் எக்ஸ் ஸ்கொயர். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டேர்மை ரிமூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டேர்மை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை n பார்த்தோம். இங்க எக்ஸ் டேர்மை ரிமூவ் பண்ணணும்னா எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் இங்க போடணும். நெக்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 2 தானே. ஸோ 2 வந்து கீழே போடணும். ஸோ நம்ம ஹெச்சோட வேல்யூ மைனஸ் 3 கிடைச்சது. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஹெச் தான் நம்மளோட சப்ஸ்டியூஷன். ஹெச் இருக்கிற இடத்துல மைனஸ் 3 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் பிளஸ் ஹெச்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம். கொடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா லாஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஆன்சர்ல எக்ஸ் டேர்ம் இருக்காது. தட் மீன்ஸ் ஒய் டேர்ம் இருக்காது. ஸோ இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ரிமூவ் பண்ணணும். இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹெச் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹெச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் அண்ட் 2னா 3 வந்து கீழே போட்டுக்கணும். ஸோ எக்ஸுக்கு மைனஸ் 2னு கிடைச்சது ஆன்சர். நம்ம சப்ஸ்டியூஷன் எப்படி கொடுக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2. நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர்ல ஒய் பவர் 2 அப்படின்ற டேர்ம் வந்து இருக்காது. அண்ட் எக்ஸாம்பிள் 3 ஈஸி சிம்பிள் எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்போ எக்ஸ் டேர்ம் வந்து இந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச்சுக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 டிவைடட் பை 2னு போடணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ பிளஸ் 2னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு. அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர்ல ஒய் டேர்ம் இருக்காது. இதேதான் எக்ஸும். இதான் ஃபோர்த் எக்ஸாம்பிள் ஆல்சோ. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ரிமூவ் பண்ணணும்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 டிவைடட் பை 3னு வரும். ஸோ சப்ஸ்டியூஷன் இப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே வெரி ஈஸி. ஸோ சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா டு ரிமூவ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் எப்படி நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுப்பீங்க இப்படிதான் கேட்பாங்க நமக்கு ஒன் வேர்ட்ல கேட்கும்போது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் என்னது? அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட். ஸோ ஹெச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மைனஸ் ஆஃப் ஏ பை 3னு போடணும். இதுதான் ஹெச்சோட வேல்யூ. சப்ஸ்டியூஷன் எப்படி கொடுப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஏ பை 3னு கொடுப்போம். ஏ பை 3. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் சேம் தான். இதெல்லாம் நீங்க போட்டு பாத்துக்கலாம். இப்போ 9th எக்ஸாம்பிள் பாருங்க. if h equal to y plus h removes the term y square term, find h for this cubic equation. இந்த cubic equation h க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கொடுத்திருக்காங்க. y square term தான் ரிமூவ் கொடுத்துட்டாங்க. y squared means that is nothing but x squared. so ஏன்னா இந்த சப்ஸ்டியூஷன் அப்படியே கொடுத்திருக்கோம். so x squared னு எடுத்துக்கலாம். h வந்து என்னது? x squared term ரிமூவ் பண்ணனும்னா minus 12 by 3. so the answer, this is h ஓட answer. and remove x term remove x term and அப்படின்னா எப்படி நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுப்பீங்க அப்படின்றதான் இதோட கொஸ்டின். ஸோ இது எல்லாமே தெரியும் ஈஸி. தென் 11th ஒன் பாருங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரிமூவல் டேர்ம்ஸ்? ஏன் ரிமூவ் பண்றோம் டேர்ம்ஸ் அப்படின்னா டு சிம்பிளிஃபை த ஈக்குவேஷன் ஃபார் ஈஸியர் சொல்யூஷன். ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணி இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஈக்குவேஷனை ஈஸியா மாத்துறதுக்காக தான் நம்ம இந்த ரிமூவல் ஆஃப் டேர்ம் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.